ஆரம்பிக்கலாங்களா? இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணது பிரவீன் அண்ணா. அவங்க தான் எல்லாத்துக்கும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எப்போ வந்திருக்காங்கன்னு இப்போ பாருங்க. டைம் வந்து 6:40. இந்த ட்ரிப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கண்ணா. முக்கியமான விஷயத்த எப்படி இருக்க போகுது இந்த ட்ரிப்பு, என்னெல்லாம் நடக்க போகுது, அதெல்லாம் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்க. அக்கா உங்க கருத்தை சொல்லுங்க. என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ண மாட்டோம். மன 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 மென்டல் மனதில் லக்க 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 புல்லா வயதில் டக்க 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 கொட்டும் விசையில் ஓகே என் கண்மணி மடியில் லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா 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 நீண்ட கால உறவிது லேசா அவளுக்கு என அம்பா சமுத்திர ஐயர் ஓட்டல் அல்வா மாதிரி தாளம் பூவென தள தள தளவென வந்தா வந்தா பாரு காத்துக்கீழ காத்து மேல காத்து ரைட்ல போறேன். காத்து மேல காத்து கீழே காத்து ரைட்ல அந்த ரீல்ஸ் சொன்னானப்பா. ஆகாயத்தை போயிட்டு பண்ணலாம். வேண்டாம் வேண்டாம் பாய். ஆகாயத்தை போயிட்டு காத்து மேல காத்து ரைட்ல வாழவே உறவே நீ நான் நாம் தோன்றினோம் உயிரே. ராசாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பைய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் 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 உன்ன நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று என் காதிலேதோ சொன்னது. தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ. எது ஒன்று நான் கேட்டேன் உன்னை அது தந்தால் நன்றி நீ தந்தால் நன்றி. துளி துளி ஃபைனலி நாங்கள் ஆகாய ஃபால்ஸை நோக்கி இப்போ தான் இறங்க போகிறோம். இவ்வளோ தான் மீதி இருக்கும். இன்னும் எங்கே போனாங்கன்னு தெரியல. 99 படிக்கிட்டு இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து 3000 படி இறங்க போகிறோமோ 4000 படி இறங்க போகிறோமோ இதுக்கு மேலே போனால் தான் தெரியும். எல்லாம் மூஞ்சி பார்த்துங்க. இறங்க போகும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி தலையில இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க நாங்கள் இப்படி இருப்போம். ரிட்டர்ன் வரும்போது இப்படி இருப்போம். அப்புறமேல பார்த்தா இப்படி விழுந்துரும். அப்புறம் தலைகீழா வருவோம். இப்படி வருவோம். போகும்போது உருண்டுட்டு போயிடலாம். ஓகே போலாமா? காப்பாத்தி கூட்டி போடா தம்பி.
போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ எங்கடா போக எப்படி குளிப்பீங்கல்ல தண்ணியில கழட்டிடுவேன்ல மேலே கழட்டி வச்சிடலாம்டா பிளான் இருக்கா பிளான் பண்றோம் வீட்டுல போயிட்டு ஹாய் ஃபைனலி நாங்கள் ஃபால்ஸ் வந்து குளிச்சு முடிச்சாச்சு எல்லாமே வந்துட்டோம் எல்லாமே குளிச்சு முடிச்சாச்சு ஆக்சுவலாக எங்கள் பிளானில் 2 பேரும் முக்கியமான ஆளுன்னு சொல்லி வந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குளிச்சாங்க இன்னும் வரலை அந்த ஃபால்ஸ்லேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க என் பிள்ளைய போய் கூட்டிட்டு சொல்லி இன்னும் வர்றாங்க எங்கள் ஃபேமிலி கிளம்பிட்டாங்க ஒரு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இன்னமும் வரல ரொமான்ஸ் மேலே ரொமான்ஸு கில்மா ரொமான்ஸாக போயிட்டு இருக்கு இவ்வளோ தான் நாங்கள் ஒரு 15 பேர் வந்தோம் 4 பேர் இங்கே இருக்கோம் இங்கே பாருங்க இதுக்கு மேலே யாரையுமே காணோம் அவங்க 2 பேர் அடி உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடியில வலுவான அடி சரியான அடி கண்ணெல்லாம் பாருங்க எப்படி சவுண்ட் அவர் ஆல்ரெடி கவர் ஆயிதான் இருக்கு இப்போ நான் கண்ணு வைட்டேன் போடுமாச்சு ஃபைனலி ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஆகாய ஃபால்ஸ்லேருந்து இப்போ நீங்கள் வினோ உங்களுக்கு அந்த ட்ரிப்பு அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் காலையில் எப்படி இருந்துச்சு ஃபோட்டோ ஷூட் எப்படி இருந்துச்சு இப்போ குளிச்சுட்டு வந்திருக்கீங்க எங்கள் நிலைமை பாருங்கள் இதோ சொல்லுங்கள் எப்படி இருக்கு உங்களோட முடிவு உங்கள் வீட்டுக்கு என்ன சொன்னார் அங்கே தண்ணியில் போயும் இதை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சரண் ப்ரோ கேட்போம் சரண் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ என்ன நீங்கள் சொல்லுங்கண்ணா பிரவீனண்ணா இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு சிறப்பான அனுபவம் இது சிறப்பாக இப்படி தான் சொல்லுவார் இதுக்கு மேலே நாங்கள் ஏறும்போது நான் வீடியோ காட்டுறேன் டக்கு மாதிரி போவார் பயிற்சி வேண்டும் இன்னும் பயிற்சி வேண்டும் பிரபு இன்னும் பயிற்சி வேண்டுமோ தலைவரை காண ரேணு சே ஹாய் ஹாயா சொல்றதுன்னா அடுத்து நீங்க இங்க வந்து vlog போடுங்க இது வந்து முக்கியமாக தவிர்க்கப்பட்ட வேண்டிய விஷயம் இது வந்து எங்களுக்கு அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது வந்து பயங்கரன்ற பேரில் சும்மா பயங்கரம் பண்ணிகிட்டு இருக்கு அந்த கசம்சா விளாகில் சேர்ந்தவங்க தான் இவங்க எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல இவர் வீட்டுக்காரர் என்ன காணோம் அவர் யாரு கூட சுற்றிட்டு இருக்காருன்னு தெரியல அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு தனிப்படை கொண்ட கூலிப்படை போயிருக்காங்க நீங்களே சொல்லுங்க நீங்கள் பண்ணது சரியா தப்பா உண்மையாக சொல்லணும் எது அவங்களே பேச விரும்பல மாமா சொல்லுவோம் அனுபவம் எப்படி இருக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒன்றும் முடியல மாப்பிள்ள நடந்து போச்சு என்ன என்னப்பு எல்லாத்துக்கு முன்னாடி வந்தா நீங்க மகாமந்திரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா அக்கா பேச்சு வரதுக்கு அக்கா உங்க கருத்து
கொண்டுட்டு வாங்க. பயமா இருக்குடா டக்குன்னு கிடைச்சு. சௌமியாவும் அப்படியே என்ஜாய் பண்ணவே இல்லை. ஆனால் ரொம்ப சேடு. அதனால வந்து மாசில அறிவுல குழந்தைய நம்ம பார்த்துட்டு அவங்க 2 பேரும் நாளைக்கு போக மாட்டேன். அதான் சொல்லுதான் சொல்றேன். பாத்துக்கிறேன் மாசில அதான் சொன்னீங்க. இறங்குறது நீ சிரிக்காம சும்மா போயிட்டீங்கடா. அது குளிச்சிரு போயிட்டீங்க. யாரும் வீடியோ எடுத்தா அக்கா நான் சொன்னேன் கீழே சொன்னேன். ஏற முடியலன்னு சொல்றியா ஏற முடியுதுங்கறியா? ஏஜென்ட் டீனா நீங்க தான் சொல்ல விரும்புங்க. அவதான் சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. உண்மையிலே ஐயோ செம்மையா. இங்கதான் இருந்த மாதிரி இருந்துச்சு. சல்லுன்னு கண்ணை மூடி திறக்கணும்னு பார்த்தா அங்க நிக்கிறா. நீங்க வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாலு பேர் நடுவுலயே போயிட்டோம். அப்புறம் நான் மறுபடியும் இழுத்துட்டு டாக்ஸ் வந்து திருப்பி இழுத்துட்டு வந்துச்சு. சரி போலாம் வாங்க. அண்டலாட்டி சிறனடி எனக்கு வெளியே காட்டலாம். மண்டே தண்ணிக்குள்ள வலிக்குது எப்படி காட்டுறது? கயிறை பிடிக்கிற அவங்க கயிறை அங்க இழுத்து போயிட்டாங்க. அப்படியே நீக்கிட்டே வா. அருது மிதிச்சிராத. ஒரு பக்கம் ஒரு பக்கம். டேய் நீரா என் போனை கொடுங்க நான் சாப்பாடு கொடுத்துறேன். அம்மா இது ஃபுல்லா மொபைல் தான். நேரா போன் இதர. ஏய் யாரை காப்பாத்துறீங்க? 2 வேளை புதுசா பண்ண பிடிச்சுவாரு. 10 ஜிலேபில நீ தான் 10 ஜிலேபியா இருக்க. அதான் ஒண்ணே பிடிச்சி நான் நின்னுட்டேன். எறும்பு எறும்பு சாட்சியா இருக்குதுன்னா எடுக்கல. ஏன்னா தண்ணி ரொம்ப போய் அடிச்சு போடு. ரசம் செம்ம. தட்டு கொடுக்கடா. என்ன வேணும்? சாம்பார். அதுவும் ஆள் கிணறுக்குள்ள கிடக்கு. சாம்பார் தான் அப்படியே பார்சல் பண்ணி கொடுத்துருங்க. மட்டனு உருளைக்கிழங்கா அது. உருளைக்கிழங்கா அது? உருளைக்கிழங்கா வாழை என்னன்னே தெரியல. ஒரு கரண்டி எடுங்க கரண்டி. மட்டனுக்கு மறுபடியும் போய் வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் வந்துருச்சா? சூப்பர். அப்ப எங்க திரும்ப அப்ப அம்மா அள்ளி சாப்பிடு. அவ்வளவுதான். எதிர பிடிக்கிறதுன்னு தெரியல. பாட்டுக்குள்ள உள்ள இருக்குதா? தண்ணி சாப்பாடு இறக்காத சாமி. இறச்சாலும் பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணாலும் அப்புறம் மாதிரி பண்ணாதுங்க. நம்மள டிஸ்டர்ப் எல்லாம் எல்லாம் பாப்பா ப்ரோ பாப்பா பின்னாடி பா, பின்னாடி நடுவுல போயிரு. அப்புறம் என்ன எடுங்க. தோளோடு 10 கிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு 10 கிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு 10 கிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின்